தமிழ்நாட்டுக்குள்ள மிகப்பெரிய கொண்டாடப்படுகிறது மருமகள், அந்த கல்யாண பந்தம், அந்த மனைவிங்கிற ஒரு செயல். அதே நேரத்தில் ஒவ்வொரு மனைவியும் நாளைக்கு நீயும் தாயாக மாறுவாய், அப்பொழுது உன் மாமியாவை கரிசனத்தோடு பார்த்துக்கொள். ஒரு ஆணும் ஒற்றுமையாக போயிடுறான். ஒரே வீட்டில் 2 பேர் பொண்ணு எடுத்திருப்பாங்க, சகலையாக அவங்க அனுசரித்து போயிடுறாங்க. ஆனால் ஒரு மாமியாவும் மருமகளும் அனுசரித்து போவதில்லை. அதில் பாதிப்பு அடைகிறது யார் அடைகிறான்னா, புருஷன் என்ற கதாபாத்திரமாக இருக்கிற அவன், பிள்ளை என்ற கதாபாத்திரமாக இருக்கிற அவன், 2 கதாபாத்திரமாக இருக்கிறவன் அவன் டென்ஷன் ஆயிடுறான். அப்போ அந்த செயல் வடிவத்தை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். அதை ஒரு பெண்ணாக இருக்கிறவங்க இதெல்லாம் ஆய்வு செய்யணும், இதெல்லாம் கலந்து உணர்ந்து வேலை செய்யணும். அப்போ உங்களுடைய மாமியார்களை நீங்கள் எப்படி பார்த்துக்கொள்ள வேண்டும்னா, உங்களுடைய மகள்கள் மகன்கள் மாதிரி பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா உங்கள் கையில் பிடிச்சிருக்கீங்கல்ல உங்கள் புருஷன், அந்த புருஷனுக்கு உயிர்லேருந்து பால் கொடுத்ததே அவள் தான். அவள் பால் கொடுத்ததுனால தான் நீங்கள் உயிர்லேருந்து உயிர் கலக்கிறீங்க. இல்லைன்னா அங்கே கலக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால் அந்த விஷயத்தை உங்கள் புருஷன் பேலன்ஸ் பண்ணக்கூடாது, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற மருமகளும் பேலன்ஸ் பண்ணணும். சில இடங்களில் என்ன செய்தாலும் சில மாமியார்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரமாட்டாங்க, அவங்க பேய் அடித்த மாதிரி தான் இருப்பாங்க. அதையும் அனுசரித்து தான் நம்ம போக வேணும். நீங்கள் எத்தனை முறை ட்ரை பண்ணாலும் அவங்கள மாற்ற முடியாது தான். ஆனால் தன்னுடைய கணவனுக்காக அதையும் சகித்து கொண்டு தான் சில சூழல்களில் நீங்கள் கடந்து வர வேண்டும். அதை செய்தீர்கள் என்றால் உங்கள் கணவன் உங்களை தாயாக பார்ப்பான். உங்களை எப்படி பார்ப்பான்? அவன் எப்படி பார்ப்பான்னா தாயாக பார்ப்பான். இந்த உலகத்திலே கணவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னா, ஒவ்வொரு மனைவியும் தெரிஞ்சுக்கங்க, பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும், தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் எந்த மருமக சோறு போடுறாளோ பார்த்துக்கிறாளோ, அப்போ அவன் என்ன ஆயிடுவான்னா அடிமையாயிடுவான். அன்னையிலேருந்து அவன் சுதந்திர பறவை ஆயிடுவான். ஏன் ஆயிடுவான்னா, நீ தான் எனக்கு தாயாக மாறப்பட்டாள் அப்படின்ற ஒரு செயலுக்குள்ளே வந்துடுவான். இப்போ இந்த உறவுகள் எல்லாம், இந்த செயலெல்லாம் தியானம் பண்ணாமல் கண்டுபிடிக்க முடியாது, செயல் வடிவம் செய்ய முடியாது. பெரிய பெரிய பணக்காரர்கள் பெரிய பெரிய வீட்டில எல்லாம் நிறைய விஷயங்களில் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மாதிரி ஒரு செயல் வடிவமெல்லாம் அந்த உணர்ந்து செய்யாதனால தான் மிஸ் ஆகிட்டு. நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த வேலையை செய்யணும்.